சபா இப்பவே கண்ணை கட்டுது. இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு ரோட் மேப் கொடுத்துருக்காங்க. அதாவது a stranger wants to visit the library. A stranger wants to visit the library. அதாவது நம்மளுக்கு கொடுத்துருக்கிற பர்சன் வந்து லைப்ரரியை வந்து ரீச் பண்ணுறதுக்கு நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரோட் மேப் வந்து ரொம்ப ஈஸி தான்ப்பா. நீங்கள் ரொம்பலாம் போட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, ஓகேவா? எப்பவுமே எல்லாமே ஈஸி தான். பட் இதில் வந்து நீங்கள் ஃபுல் சென்டென்ஸ் தான் எழுதணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. இப்போ நம்ம தமிழில் சொல்லுவோம்ல, அந்த பக்கமாக போ, இப்படி ஒரு இப்படி போ அப்படி போன்லாம் நம்ம சொல்லிட்டு இருப்போம் இல்லையா? அந்த வலது பக்கம் போ, இடது பக்கம் போ, ஸ்ட்ரைட்டா போயிட்டு ஒரு சுத்து சுத்து அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி தான் ரோட் மேப் கூட ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ நீங்க அது ரொம்ப டிஃபிகல்ட்னால நினைக்காதீங்க. அதெல்லாம் நம்ம தமிழ்ல சொல்லுவோம். இப்போ நம்ம இது இங்கிலீஷ்ல சொல்ல போறோம், அவ்வளவுதான். இங்கிலீஷ்ல சொல்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. டர்ன் லெஃப்ட், டர்ன் ரைட்டு, கோ ஸ்ட்ரைட் அண்ட் வாக் அந்த மாதிரி சொன்னா கூட போதும் தான். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ ரோட் மேப் வந்து a stranger wants to visit this library. எங்க போகணும்? அவர் ஃபர்ஸ்ட் அந்த கொஸ்டினை லிசன் பண்ணுங்க. அந்த கொஸ்டின்ல அவர் எங்க போகணும், அவர் எந்த இடத்த ரீச் பண்ணணும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். சரியா? நம்ம வாட்டுக்கு நம்ம சும்மா லைட்ல போ, லெஃப்ட்ல போனா எழுதக்கூடாது. ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க எங்க இருக்கீங்க? இது நான் வந்து பொம்மை. ஓகே, நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க வந்து லைப்ரரிக்கு போகணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது எங்க கொடுத்துருக்காங்க? லைப்ரரிக்கு. ஸோ லைப்ரரி போகிறதுக்கு நீங்கள் இப்படி போ, இப்படி தூந்தாலே வந்துடும் அப்படிலாம் எழுதக்கூடாது. நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக எழுதலாம், ஓகேவா? ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு, சிரிக்கணும். ஓகே, இப்போ வாங்க நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லித்தரேன், ஓகேவா? அவ்வளோதான். பாருங்க, இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதை பேஸ் பண்ணி நீங்கள் எழுதினாலே போதும் உங்களுக்கு. இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் என்னது? நம்ம எங்க இருக்கோம்? இதோ நம்ம இந்த இடத்துல இருக்கோமா? இந்த இடத்துல இருந்து நம்ம என்ன பண்ணணும்? ஸ்ட்ரைட்டா போகணும். என்ன கொடுத்துருக்காங்க? வாக் ஸ்ட்ரைட் அண்ட் ரீச் அண்ணா நகர். நீங்க ஃபர்ஸ்ட் இங்க கீழே இருக்கீங்க, இங்க இருந்து நேரா போயிட்டு அண்ணா நகரை ரீச் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நம்ம இங்க இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம நம்ம ஃபசில் எல்லாம் நம்ம சால்வ் பண்ணிருக்கோம்ல, அந்த மாதிரி எந்த சந்தில தூந்து போனா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும்ன்றத ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இப்படி போறது ரொம்ப கஷ்டம். நம்ம அண்ணா நகர் வழியா போனா நம்மளுக்கு ஈஸியா கிடைச்சிரும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எந்த ரூட் ஃபர்ஸ்ட் ஈஸியா இருக்குன்னு பாக்கணும். நம்மளுக்கு அண்ணா நகர் கிட்ட இருக்கு. அப்போ என்ன எழுதணும்னா வாக் ஸ்ட்ரைட். ஓகேவா? நம்ம ஈஸியா சொல்றதுதான். நேரம் நடந்து போ. அப்புறம் ரீச் அண்ணா ரோடு அப்படின்னா நம்ம நேரா நடந்து போய் இந்த அண்ணா நகர் ரோட வந்து ரீச் பண்ணா போதும். அங்க ஃபர்ஸ்ட் போய் நின்றுட்டு திரும்ப வந்து என்ன பண்ணணும்? டர்ன் ரைட் அண்ட் வாக். இப்ப நம்ம ஸ்ட்ரைட்டா போயிட்டு நம்ம ரைட் எடுக்கிறோமா, அண்ணா நகர் ரீச் பண்றோமா, திரும்ப என்ன பண்ணணும்? ரைட் எடுத்து நடந்துட்டே போகணும். ரைட் எடுத்துட்டு நடந்துட்டே போனா நம்மளுக்கு வந்து டர்ன் லெஃப்ட் நியர் த பேங்க். லெஃப்ட்னா அவங்க நடந்து போயிட்டு இருக்கிறப்ப மேபி லெஃப்டா இருக்கலாம். நம்மளுக்கு லெஃப்ட் வந்து பேங்கா இருக்கா? ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா டர்ன் லெஃப்ட், அவ்வளவுதான். நீங்க வந்து இப்போ ரைட் சைடு திரும்ப போறீங்கன்னா டர்ன் ரைட் அண்ட் வாக், இல்ல லெஃப்ட் சைடு திரும்ப போறீங்கன்னா டர்ன் லெஃப்ட் சைடு அண்ட் வாக் அப்படின்னு எழுதினா போதும். அடுத்து த லெஃப்ட் நியர் த பேங்க்னு கொடுத்தாச்சா? இந்த லெஃப்ட் சைடு வந்து பேங்க் இருக்கு. அங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த நேமே நீங்க மென்ஷன் பண்ணணும். சரியா? அது மறந்துடாதீங்க. அடுத்து டர்ன் ரைட், திரும்பியும் வந்து ஒரு ரைட் எடுக்கணும். ரைட் எடுத்துட்டு இப்ப நீங்க ரைட் எடுத்துட்டு நடந்து போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லைப்ரரி ரீச் ஆயிடும். புரிஞ்சா? அப்ப நவ் யூ கேன் ஃபைண்ட் த லைப்ரரி அப்படிங்கறது நான் வச்சுக்கோங்க. இந்த நவ் யூ கேன் ஃபைண்ட் அப்படிங்கறது நான் வச்சுக்கோங்க. இங்க லைப்ரரி கொடுக்கலாம், இல்ல புக் ஷாப் கொடுக்கலாம், இல்ல வெஜிடபிள் மார்க்கெட் கொடுக்கலாம், இல்ல பஸ் ஸ்டாண்ட் கொடுக்கலாம், எது வேணாலும் கொடுக்கலாம். அப்ப நீங்க நவ் யூ கேன் ஃபைண்ட் த வெஜிடபிள் மார்க்கெட், நவ் யூ கேன் ஃபைண்ட் த புக் ஷாப், அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்க இந்த சென்டென்ஸை மட்டும் மெமரி பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆன் யுவர் லெஃப்ட், உங்களுக்கு லெஃப்ட்ல இருக்கா ரைட்ல இருக்கான்னு எழுதுங்க. ரோட் மேப் கூட ரொம்ப ஈஸி தான். தயவு செஞ்சு அதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இங்கிலீஷை பொறுத்த வரைக்குமே ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்க ஃபெயில் ஆகுற அளவுக்கு அதுல இருக்கவே இருக்காது. ஏன்னா ரஃப் காஃபி இருக்கு, லெட்டர் ரைட்டிங் இருக்கு, ரோட் மேப் இருக்கு. நீங்க எஸ்ஏ பேராகிராஃப் எழுதுனா கூட நீங்க கண்டிப்பா பாஸ் ஆயிடலாம். ஓகேவா? உங்களுக்கு இந்த ரோட் மேப் பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.